குரு குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய யாழ் மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும், ரகுபல அம்மா அவர்களுக்கும், மெய்நிகரோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சி. தத்துவத்திற்குள் விஞ்ஞானமா, விஞ்ஞானத்திற்குள் தத்துவமா? ஒரு ஆராய்ச்சி நிரூபணம் ஆகாத வரைக்கும் மனதிற்குடி அடியிலே இருக்கக்கூடிய நிலை தத்துவமா இருக்கு. அது எது வேணுமாலும் இருக்கலாம். புலன் வழியா ஆராய்ச்சி பண்ணலாம். தொட்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து கேட்டு, இப்ப அது கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு புலன் கருவிகள். கண்களால் பார்க்கக்கூடியதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம், அல்லது டெலஸ்கோப்பிக்கல் பார்த்து வானியல பார்க்கலாம். நுணுகி நுணுகி பார்க்கறதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரைக்கும் இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து இப்படி நுணுகி பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் புலப்படுது. விரிந்து பார்க்கும் பொழுதும் பல விஷயங்கள் புலப்படுது. அதை சொல்வதற்கு முன் அந்த உண்மை எங்கே இருந்தது? உதாரணத்திற்கு நாம் பேசுகிற கிராவிட்டி, புவி ஈர்ப்பு அப்படின்னு பேசுறமே, நியூட்டன் சொல்வதற்கு முன் இருந்ததா இல்லையா? இருந்தது. அவர் சொன்னாரு, சும்மா சொல்லல. அதுக்கு ஒரு கணக்கீடு வைத்துக் கொண்டு இதனால் அப்படின்னு நிரூபிக்கிறார். ஆனால் ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே இருந்த பொழுது எத்தனையோ பேர் நினைச்சிருக்கலாம், அப்ப தத்துவமா இருக்கு. ஆனால் அது உண்மை என்று நிரூபணம் பண்ணும் பொழுது, உண்மையை உண்மை என்று நிரூபணம் பண்ணும் பொழுது விஞ்ஞானமா மாறும். அதனுடைய இயக்க சீர்மை, இயக்க விதிகளை அறிந்து கொள்வது. அப்படி எல்லா விதத்திலையும் கொண்டு போகலாம். மொழி கூட ஒரு ஆராய்ச்சி தான். நம்ம சுகி சிவம் ஐயா பேசும் பொழுது சொன்னாங்க, எம்.ஆர். ராதா ஒரு முறை ஒரு கல்லூரிக்கு போய், இந்த படிக்காதவன் பேச்சை ஏன்டா கேட்கறீங்க, படிச்சவன் பேச்சை கேளுங்கடா அப்படின்னு கல்லூரியில் மாணவர்களுக்கு முன்னாடி பேசிட்டு கூடவே ஒட்டா ஒரு சொல்லையும் வச்சார். படிக்காதவன் தானே மத்தவனை எல்லாம் படிக்க வைக்கிறான் அப்படின்னாரு. படிக்காதவன்னா ஒரு ஆனா ஆவன்னா யாரோ முதல் தடவையா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு மொழிக்கு, ஒரு சப்தத்திற்கு எழுத்து வடிவம் கொடுத்தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவன் படிக்கல. ஆனால் அவன் கொடுக்கிறான். அப்ப ஒரு ஒரு ஒலிக்கு ஒரு குறிப்பாக எழுத்து வடிவம் கொடுக்கும் பொழுது அது விஞ்ஞானம் ஆயிடுது. நிரூபணமாகுது. இன்ன வரைக்கும் ஆவ பார்த்துட்டு ஆன்னு சொல்றமே. இனி வருகிற தலைமுறை எல்லாம் ஒரு எழுத்து வடிவத்தை பார்த்துட்டு ஆன்னு சொல்றமே. அது மட்டுமா அப்படின்னா இல்ல. அது ஒரு குறிப்பு. அறுதியிட்டு சொல்வது அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லா துறைகளிலும் இந்த ஆராய்ச்சி தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சான்னா இல்ல. இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் ஏராளமாக இருக்கிறது. அப்படி இந்த ஆராய்ச்சி மெய்யியல் அல்லது தத்துவம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, வேத காலம் தொடங்கி இன்ன வரைக்கும் அவங்க சொல்லிட்டே வர்றாங்க. சொல்றத அப்படியே ஏத்துக்க வேண்டியதில்லை. வேதங்கள் வந்த பொழுது உபநிடதங்கள் அது தூக்கி பிடிக்குது. ஏன்னா அது கேள்வி கேட்குது. நீங்க சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது விளக்கங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி விளக்கங்கள் வரும் பொழுது உபநிடதங்கள் வரும். மகிழ்ச்சி சொல்றாரு, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு. அப்ப உபநிடதங்கள் சிந்தித்து சிந்தித்து ஒண்ணு ஒண்ணையும் இது அக்செப்டட், இது நாட் அக்செப்டட், அவ்வளவுதான்.
அப்ப எல்லாத்தையும் ஒரு சேர நம்மளால குடுத்துற முடியாது. ஆனால் எது எதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியும்? அது ஒரு ஆராய்ச்சியின் வடிவமாக. அப்படி நம்ம தத்துவவியல்ல இருக்கவே, நாம போய் என்ன பண்ண முடியும்? நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அதிகம் படிக்கல. என்னால அந்த உயரத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இன்னைக்கு குடுக்குற இந்த ஸ்பீச் அதுக்காக தான் இருக்கும். ஏன்னா அப்படி நினைச்சவன் தான் நானும். ஆனால் வேதாத்திரியத்தின் கருமையத்தை எடுக்கும் பொழுது, விஞ்ஞானம் தேடி தேடி கண்டடைய முடியாத ஒரு தூரத்தை தொடுவிடுகிறதே. இந்த காந்த தத்துவம் தொட்டு விடுகிறதே. இப்ப இதுபோல் எதையெல்லாம் இது தொடும் என்கிற மனோபாவத்தோடு பார்த்தால், நிச்சயமா நம்மால செய்ய முடியும். ஒரு சிறு உதாரணம். இந்த நம்ம பெரிய பெரிய மால்ல பார்க்கிறோமே, சின்னதா ஒரு கேப்சூல் லிஃப்ட்ன்னு பேரு. ஒரு ஆள் ஏறலாம், இல்ல 2 பேர் ஏறலாம். அதுக்கு மேல ஏற முடியாது. ஆனா அது வெளிய இருக்கும். கூண்டுக்குள்ள ஆள் இருப்பாங்க. கூண்டு வெளியில இருக்கும். இதை கண்டுபிடித்தவர் யார்? அப்படின்னு கேள்வி வச்சீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன். இந்த லிஃப்ட் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. ஒரு கட்டடத்தை சுத்தி சுத்தி 2 நாளா வர்றாங்க, அளந்து பார்க்குறாங்க. ஒரு முடிவுக்கும் வர முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ்ன்னே வச்சுக்கலாமே. ஒரு தங்கும் விடுதி. அதுக்கு வச்சுட்டா ஈஸியா அந்த 5 மாடியும் மேல போகலாம். அதற்கு இடமே கிடைக்கல. என்னென்னமோ யோசனை பண்ணி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த தங்கும் விடுதியில வேலை செய்ற ஒரு டோபி. என்ன யோசிக்கிறீங்கன்னு. மெத்த படித்தவர்கள் சொன்னாங்க, "நீ போ உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்களே மண்டை பிச்சுக்கிறோம். உனக்கு என்ன தெரியும் போன்னாங்க." "அட சொல்லுங்களேன் கேட்கலாம் தான்." அப்படின்னு. இந்த மாரி ஏறி இறங்குவதற்கு ஒரு லிஃப்ட்ன்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. இதுல வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னும் பொழுது அவன் சாதாரணமா சொன்னான். "ஏன் உள்ளுக்கே யோசிக்கிறீங்க? வெளிய வச்சுட்டு போங்களேன்ட்டு" போயிட்டான். இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஆனால் அவனுக்கு அது கண்டுபிடிப்புன்னு தெரியாது. ஆனால் இன்ன வரைக்கும் இருக்க கேப்சூல் லிஃப்ட்டுக்கு அந்த ஒத்தை வார்த்தை ஆராய்ச்சியா இருக்கு. அதேபோல சுஷ்ருதர் இந்த ஆப்பரேஷனுக்கெல்லாம் முதல் காரணி அப்படின்னு சொன்னா அவருதான் மருத்துவத் துறையில. அவரு பார்த்தது என்னன்னா, இந்த மாட்டுத்தோல்ல இருக்கிற இந்த மாட்டுக்கறிய எப்படி அறுக்குறான்னு பார்த்ததுதான். ரொம்ப லாவகமா அறுத்தான். அத பார்த்தவருக்கு ஏன் நம்ம மாரி சதைகளை தேவையில்லாததை வெட்டி எடுக்க முடியாதுன்னு யோசனை பண்ணதுதான், இன்ன வரைக்கும் ஆப்பரேஷனுக்கு எல்லாம் முன்னோடி. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு பாலத்திற்கு இடையில ஒரு டேங்கர் மேல ஏத்திட்டாங்க. அத குறைக்கவே முடியாது. பாலத்துல வந்தா அதுலருந்து ஒரு 1 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு அந்த லோடு பாலத்த இடிக்குது. 2 நாளா யோசனை பண்றாங்க. என்ன பண்ணலாம்? பாலத்த தூக்கலாமா? லிஃப்ட் வச்சு பார்க்கலாமா? இல்ல இறங்கி கீழ தள்ளிக்கிட்டு போயிடலாமா? என்னென்னமோ யோசனை பண்றாங்க. அல்லது கீழ பள்ளம் பறிச்சு கொண்டு போலாமா? எது சொன்னாலும் அது சிரமமான காரியமாவே படுது. ஆனா சாதாரண ஒரு டிரைவர் வந்தாரு. பார்த்த உடனே சொல்லிட்டாரு. 2 இன்ச்சு தானே! ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டயர்ல இருக்க காத்து 2 இன்ச் குறைங்க. வண்டி போயிடும்னாரு. அவர்லாம் என்ன மெத்த படித்தவரா? ஏன் இந்த உதாரணங்கள் சொல்றோம்னா, வேதாத்திரிய உணர்வு என்பது இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய பலம் வேதாத்திரியில இருக்கவங்களுக்கு. ஆனா நம்ம அதிகம் படிக்கல. என்னால இது முடியாது. எனக்கு ஆராய்ச்சிக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு இருக்கவங்கள மெல்ல தூண்டி வெளிய கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். ஏன்னா ஒவ்வொரு உணர்வும் வித்தியாசமானது. எத்தனை துறைகள் இருக்கே! அப்ப அத்துணை துறைகளிலும் இந்த மறைபொருளாக இருக்கிற தத்துவம் என்பது உண்மை. தத்தென்றால் உண்மை. உண்மையை வெளிப்படுத்துகிறது. அப்ப அது எல்லாரும் சொன்னது எல்லாம் உண்மையா இருக்க முடியுமான்னா, அப்ப அதுக்கு ஒரு ஒரு கணக்கீடு தேவைப்படுது. ஏதோ ரூபத்துல யார் சொன்னதை வச்சு ஒப்பீட்டு வகையா வரலாம். அல்லது அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, வெவ்வேறு காலத்தில் சொன்னவர்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால், இது உண்மை என்று அறியப்படுகிறதுன்னு வரலாம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30, 40 விதமாக ஆராய்ச்சி வச்சிருக்கிறாங்க.
எந்த விதத்துல வேணாலும் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஆன்மீகத்துல படித்தவர்களுக்கு ஏன்னா மறைபொருள் ரகசியம் உங்களுக்கு அதிகமா விளங்கும். இருக்கிற துறைகளை பாருங்களேன். இயற்பியல், பிசிக்ஸ். அது எதை பத்தி பேசுது? பொருள், ஆற்றல், இடம் மற்றும் காலம். நம்ம ஏதோ வெளியில மட்டும் பார்க்கிறோம். உடல் பொருளா இல்லையா? உடல் பொருள் தான். எலும்பு, சதைகள் எல்லாம் பொருளாத்தான் இருக்கு. பொருளுக்குள்ள ஆற்றல் இருக்கா இல்லையா? இருக்கு. கை, கால் அசைக்க முடியுது, ஓட முடியுது, உட்கார முடியுது. இந்த பொருளுக்குள்ள ஆற்றல் இருக்கிறது. அப்ப இந்த ஆற்றலுக்குள் இடம் இருக்கிறதா இல்லையா? இடத்தில் ஆற்றலா? ஆற்றலுக்குள் இடமான இடம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஆற்றல் அதுக்குள்ள இயங்குது. இன்னொன்னு காலம். இது இயங்கி தோன்றிய காலம் ஒண்ணு, முடியிற காலம். இந்த தோன்றுவதற்கும், முடிவதற்கும் வேறு ஏதாவது உதவி செய்து கொண்டே இருக்கிறதா? அப்ப இந்த பொருளையும், ஆற்றலையும் ஓரளவுக்கு விஞ்ஞானம் பிடிச்சிருச்சு. இடத்தையும், காலத்தையும் பத்தி இன்னும் இன்னும் தெரியல. இப்ப வேதாத்ரி மகரிஷி இறைநிலையின் தன்னெதிர்வே காலமாம் முடிச்சிட்டாரு. ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல இந்த காலத்தை முடிக்கிறார். அப்ப இந்த வெளியில் உள்ள அதிர்வு பொருட்களை எவ்வாறு அதிர வைக்கிறது என்று நீங்க உங்களுக்கு பட்டுதுன்னா, நிச்சயமாக அத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். அப்ப எது சின்ன பொருள்ல இருந்து அண்டத்தில் இருக்க அத்தனை பொருளுக்கும் எவ்வாறு இந்த அதிர்வு மாற்றத்தை உருவாக்கும் என்று நினைச்சீங்கன்னா போதும். கோடி கோடி ஆராய்ச்சி வந்து சேர்ந்துரும். அதனால யாரும் எனக்கு தெரியாது. இது என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் எழுதுங்க, 2 பக்கம் எழுதுங்க. ஒரு நாம் ஏன் கூடக்கூடாது? ஏதோ விஞ்ஞானிகள் மட்டும் சொல்லி ஏன் கூடுனாங்க? மெய்ஞானிகள் ஏன் கூடக்கூடாது? கூடி இந்த கருத்துக்களை ஆய்வு செய்து நல்லா இருக்கிற கருத்தை நாம் ஒரு மொழி யார் மூலமாக ஏன் மொழியக்கூடாது? அதற்கு நமக்கு ஆழியார்லே R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். மகரிஷியின் கருத்துக்கள்ல இது எங்க இருக்கு? எப்படி ஒத்து போகுது? ஏன்னா இந்த அடிப்படையா இருக்கிற பொருளை பற்றியும் முழுமையாக விஞ்ஞானம் புரிஞ்சுக்கல. ஏன்னா பெருசுல இருந்து சின்னதை பாக்குது. போட்டான், போசான் உடைக்க உடைக்க வருதுங்குது. ஆனா மெய்யியல் என்ன சொல்லுது? இந்த பொருள்லாம் சேர்ந்து சேர்ந்து பெருசா மாறிக்கிட்டு போகுதுன்னு சொல்லுது. எது எது உண்மையாக இருக்கும்? இது வரைக்கும் விஞ்ஞானத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா பல ஈக்குவேஷன்ஸ் வச்சு நமக்கு நிரூபணம் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்ப மெய்யியல் கோட்பாட்டுக்கு எப்ப வர முடியும் அவங்க? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட்பாட்டை வகுத்தால் அல்லது ஆற்றல் இவ்வாறு இருக்கிறது. மகரிஷி சொல்ற செல்ஃப் கம்ப்ரசிவ் பிரஷர் ஃபோர்ஸ் அதனுடைய டைனமிசம் எப்படி இருக்கு? ஒரு அணுவுக்குள் எப்படி இருக்கு? ஒரு பூமியை சுத்திலும் எப்படி இருக்கு? அண்டவெளியில் எப்படி இருக்கு? ஒரு ஈக்குவேஷன் வச்சு எங்கேயாவது ப்ரூஃப் பண்ண முடிஞ்சா அது விஞ்ஞானம் ஆயிடுது. சோ தத்துவமாக இருக்கிறத நிச்சயமாக விஞ்ஞானமாக மாற்ற முடியும். அல்ல தத்துவத்தையே விஞ்ஞானம் ஏத்துக்குது எப்ப? அசம்சன், அனுமானம். ஒரு அனுமானம் வருதுன்னா ரைட்டா தப்பா தெரியாது. அனுமானங்கள் மேக்சிமம் நமக்கு பிழையாத்தான் வருது. ஆனால் முதல்ல அனுமானிச்சங்கள கிராவிட்டியை பத்தி ஆப்பிள் பழம் கீழே விடுவதனால் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கும் என்று அனுமானம் செய்தாரே. அப்பொழுது அந்த அனுமானம் தத்துவமாத்தான் இருந்தது. சோ அதோடு வேற என்ன இருக்கணும்? லாஜிக் இடிக்கக்கூடாது. லாஜிக்னா ஏற்கனவே பார்த்த உண்மை. சூரியன் கிழக்கே உதிக்கிறது அல்லது பூமி சுற்றும் பொழுது வரும் திசை சூரியன் வரும் திசை கிழக்கு அப்படின்னு வச்சிருக்கிறோம். இது வடக்கிலும் வரும் தெற்கிலும் வரும்னு போனா லாஜிக் இடிக்கும். 3வது காரணத்தை சொல்லணும். என்னென்ன காரணங்களினால் நான் இவ்வாறு சொல்கிறேன். அப்ப அந்த 3 ஒத்து போச்சுன்னா தத்துவமும் விஞ்ஞானம் ஆகும். அப்படி நான் அடிக்கடி சொல்றது எவல்யூஷன் தியரி. படிச்சவங்களுக்கு ஒரு ஒரு சிங்கிள் செல்லுல இருந்து பரிணமித்து மனிதன் வரைக்கும் வந்தான் என்பது பரிணாம கோட்பாடு, டார்வின் கோட்பாடு. இது கிட்டத்தட்ட ஒரு தத்துவத்தை சார்ந்தா இருக்கு. அதுக்கு சில ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அப்ப நாம ஏன் அதை கொடுக்க கூடாது? அப்ப நம்மால் முடியும். நமக்கு அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாது. யாருக்கோ சிலருக்கு அந்த அமையும் இருக்கும். அப்ப பிசிக்ஸ்ல இருக்கவங்க இன்னும் தேடினா கிடைக்கும். எனர்ஜி எப்படி மாறுது? உடலுக்குள்ள எப்படி எனர்ஜி விடுது?
நீங்க வெளியில தேடுற எனர்ஜிய பார்க்கிறோம். உடலுக்குள்ள எனர்ஜி எப்படி வருது? உண்ட உணவு எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? இது மனிதனுக்கு தேவையாகவும் இருக்கு. விஞ்ஞானத்தை யாரும் பூர்த்தி பண்ணிட்டுன்னு சொல்லிடவும் முடியாது. அந்த இடத்துல ஒரு நகர்வை நகர்த்தி குடுத்துட்டு போறாங்க. அப்ப இயற்பியல் துறையில் உள்ளவங்க எல்லாமே யோசிக்கலாம். நான் இயற்பியல் துறையில இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கும் சாத்தியம். ஏன்னா 3ஆம் கிளாஸ் படிச்ச மகரிஷி இவ்வளவு பேசும் பொழுது, இவ்வளவு உணர்ந்தவர்கள் ஏன் அத கொண்டு போக முடியாது? அதே மாதிரி வேதியியல் அடிப்படையிலிருந்து இது எல்லாமே விலகுது. இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் நாம் சொல்ற உயிர் என்பது கூட்டுத் தோற்றம். இந்த பிரைமரி எனர்ஜி பார்ட்டிகிள், இறைத்துகள் இதெல்லாம் சயின்ஸ்ல இல்லவே இல்ல. ஆனாலும் மனதால் நம்மளால ஒத்துக்க முடியுது. மனதுக்கால நினைச்சீங்கன்னா அந்த இடத்துக்கு போக முடியுது. அது எப்படி இருக்கு? எப்படி சுத்திட்டு இருக்கு? அது எப்படி காந்தத்த உருவாக்குது? இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியுது. இப்ப காந்தத்தின் தன்மாற்றம், மின்சாரம், ரசாயனம் இது நமக்கு தெரியுது. பேட்டரியில இருந்து காந்தத்தை வைக்கலாம். நான் பேசுறது இப்ப காந்தமாக மாற்றப்பட்டு எப்படி யாழ் மண்டலத்திற்கு வருகிறதோ, அதே மாரி யாழ் மண்டலத்திலிருந்து பேசினாலும் எனக்கு கிடைக்கிறதோ, காந்தத்தின் வழியாக வருகிறது. ஆனால் இது மின்சார இயக்கம் இல்லாமல் நடக்காது. இந்த மின்சார இயக்கமும் பேட்டரிக்குள் உட்கார்ந்து இருக்கிற ரசாயனத்தின் மூலமாக இருக்கிறது. ஒரு வேதியியல் அப்ப நம்ம வேதியியல்னு சொல்லி படிக்கிறோம். இந்த வேதியியல் எப்படி இந்த அணுக்கள் ஒன்றை ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளுகிறது? ஹைட்ரஜன் எப்படி குளோரினோடு இணைந்திருக்கிறது? ஒரு பாண்ட் போடுறோம். இந்த பாண்ட்ல என்ன வேலை செய்யுது? எப்படி வருது? இது என்ன வந்தா மாறும்? ஒரு ரசாயனத்தோடு இன்னொன்னு சேர்த்தினால் என்ன வரும்? இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டோம். ஆனால் இது வேதியியல் துறைக்கு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய காந்தத்தை விட்டுட்டோம். அடுத்த கட்ட நகர்வு நமக்கு அதுவாத்தான் இருக்கும். எனவே வேதியியலை பற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, அந்த துறை சார்ந்தவர்கள் அதை எடுத்து கணக்கு எடுத்துட்டு போலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்றேன். எனக்கு இது விளங்குது. ஆனாலும் எப்படி குடுக்க முடியும்? ஒண்ணும் வேண்டியதில்ல. பிடிச்சத நாம எல்லாம் கூட்டு சேரலாம். எங்கேயோ ஒரு யாழ் மண்டலத்துல இணைக்கலாம், அல்லது யாழ் அறிவுத்திருக்கோயில்ல இணையலாம். எங்கேயோ ஒரு இடத்துல இணையலாம். இணைஞ்சு அதுக்கு ஒரு ஷேப் குடுக்கலாம். தனித்தனி மனிதராக இருந்தோம், என்ன பண்றதுன்னு தெரியாத தடுமாறுனோம். இன்னைக்கு உதவுவதற்கு நமக்கு ஏராளமான பேர்கள் நமக்கு இருக்காங்க. நம்ம எனது பிழையா? தப்பா போகுமா? யோசிக்கவே வேணாம். போயிட்டு போகுது. அதனால என்ன? வேணாம்னா நெக்லெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்ப நம்மால செய்ய முடியும். அப்ப சாதாரண மனிதன் கூட ஒரு உயரத்துக்கு வர முடிய அளவுக்கு இந்த ஆராய்ச்சி மனோபாவம் மனம் தான் அத்தனைக்கும் எடுத்துட்டு போகுது. இப்ப அந்த மனதை நம்மால் சீர் செய்த முடித்தால், அத்துணை துறையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் கீழ வருது. நுணுகி ஆராய்ந்து ஒன்றில் ஒன்றி இருத்தல். எதிலயாவது நீங்க மனதை செலுத்துனீங்கன்னா, உங்க விருப்பமான துறையில் மனதை செலுத்தினால், உங்களுக்கு மனதிடியில் அகப்படாமல் போகவே போகாது. அகப்பட்ட ஒன்றை கணக்கீடு கொண்டோ, அல்லது மற்றவர்கள் ஏற்கும் விதமாக சொல்லிட்டீங்கன்னா, அது பேர் விஞ்ஞானம். இப்ப விஞ்ஞானத்துக்குள் தத்துவம் இல்லையா? இருக்கு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது காலத்துக்கும் அதுக்கும் கணக்கீடு இருக்குதுன்னு அவரு சொல்ல வந்த விஷயத்தை நமக்கு விளையாட புரிய வைக்க முடியாது. அப்போ நம்ம இங்க இருக்கிற மனிதனுக்கும், இந்த கிரகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னா, மெத்த படித்தவர்கள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா சோதிடம், வானியல் 2 ஒட்டு இருக்கு. அதனுடைய தாக்கம் மகரிஷி அது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கிறார். அதிலிருந்து வர காந்தப்புலம் இந்த உடலில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அப்ப எல்லாருக்கும் ஒண்ணா தானே இருக்கணும்? இல்ல. பிறந்த நேரத்தில் அல்லது கரு உருவான நேரத்தில் இந்த காந்தப்புலம் எவ்வாறு இருந்ததோ, என்ன ரசாயனத்தை அடிப்படையாக வைத்து இந்த உடலை செய்து கொண்டதோ, இப்ப கோள்கள் இருக்கிற தூரத்தில் அருகில் இருக்கிறதா? தூரமாக இருக்கிறதா? இதை ஒட்டி என்ன நடக்கும்? இந்த ரசாயனத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிகழ்ந்தே தீரும். அப்போ ஒரு ரசாயனம் கூடினாலும், குறைஞ்சாலும் உடலுக்குள் வர்ற மாற்றங்கள் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. எங்கேயோ இருக்கிற சூரியன் உடலுக்குள் விட்டமின் டி கொடுக்குமானால், சூரியனிலிருந்து வருவது காந்தமா? வெப்பமா? வெளிச்சமா? என்ற கேள்விக்கு காந்தமே. அது எந்த இடத்தில் வருகிறதோ அதற்கு தகுந்தவாறு தன்மாற்றம் அடைகிறது. அவ்வளவுதான்.
ஸோ ஒரு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானத்தை எளிமையாக பாமர மக்களுக்கு மகிழ்ச்சி குடுத்துட்டாங்க. விஞ்ஞானிகளும் எனக்கு அதிகம் தெரியும், நான் படித்திருக்கிறேன் என்க கர்வத்தோடு ஆராய்ச்சிக்கே போறதில்ல. அப்ப எளிய மக்களும் ஆராய்ச்சி செய்ய முடியும். உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே விட்டுறாதீங்க. அத மறுபடியும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அத்துணை துறை சார்ந்த வல்லுனர்களும் நமக்கு மனவளக்கலையில இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்த முடியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. உங்க உணர்வை குழந்தைகளுக்கு குடுங்க. நீங்க மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் தான். ஏன்னா, இது ஒருங்கிணைந்த கல்வி. இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜூவாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்ல. இந்த உடலுக்குள் அத்தனையும் சேர்ந்து இயங்கி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மை தத்துவத்தை விளங்கிக் கொள்வது. அப்ப நம் சந்ததிகளுக்கு குடுக்கலாம். தப்பே கிடையாது. இப்ப கேட்டா பிரமிப்பா பார்க்குறாங்க. இப்ப மருத்துவத்துறை மாணவர்கள் எம்.ஏ, எம்.ஏ, நம்ம எம்.டி, எஃப்.ஆர்.சி.எஸ் எல்லாத்துலயும் கேட்கிறோம். எப்படிப்பா ஒரு செல்லு சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டேன். அந்த செல்லோட செல் எப்படி ஒட்டிக்குது? அதுல இருக்க குரோமோசோம் எப்படி கரெக்ட்டா அது பேரலல் பண்ணிக்குது? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க கிட்ட விடை இல்ல. அதுவா நடத்திக்கும். நீ ஒட்ட வச்சியா? இல்ல நான் இணைச்சு வச்சிருக்கேன் அது ஒட்டிக்குது. ஸோ அதுக்குள்ள ப்ரோகிராம் இருக்குன்னு சயின்ஸ் வருது. ஆனா அவங்களால குடுக்க முடியல. இத முன்னோர்கள் ஆன்மான்னு வைக்கிறாங்க. சயின்ஸ் அப்படியே மெல்ல எட்டி பாக்குது. ஆனா அவங்களால தொட முடியல. நாம் வேறு வேறு வார்த்தைகள்ல சிக்கிக்கிட்டு இது வேற, அது வேறன்னு வச்சிருக்கோம். ஒவ்வொரு சிங்கிள் செல்லுக்குள்ளும் இந்த ப்ரோகிராம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இந்த செல்லுக்குள்ள இருக்கு. எப்படி? அந்த ஒரு செல்லு தான் அண்ட முட்டையும், விந்தணுவும் பாதி பாதி பதிவுகளை எடுத்துக்கொண்டு சென்று ஒன்றாக இணைந்து ஒரு செல்லாக மாறி இந்த உடலை கட்டிக்குது. இந்த உடலை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிச்சு படிச்சு பிசியாலஜி, அனாட்டமி, சைக்காலஜின்னு ஏராளமான துறைகளை பத்தி படிக்கிறோம். எல்லாம் தனித்தனியா நிக்குது. ஆனால் தத்துவத்திற்குள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒருங்கிணைச்சு காணப்படும். மனதிற்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ரசாயனங்களில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? காந்தப்புலத்தில் என்ன மாற்றத்தை உருவாக்கும்? இது இது ஒவ்வொன்னா நமக்கு தெரியுது. ஆனா நம்மளால குடுக்க முடியல. அப்ப விஞ்ஞானம் என்பது ஏதாவது ஒரு நிரூபணத்த கேட்குது. எந்த விதத்துல இது சரின்னு சொல்றது? நமக்கு எட்டும். எட்டக்கூடிய நிலையில் தான் இருக்குது. மிகப்பெரிய செலவுலாம் ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. உங்க மனதடியில தோன்றதை எழுதிக்கிட்டு வாங்க. உங்களுக்கான தகுந்த நபர்கள் அமைவாங்க. நிச்சயமா அவங்கள கேட்கலாம். எத்தனையோ பேர் வந்து கேட்கறாங்க இப்ப. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி மாணவன் வந்தான். அவன் கேட்ட கேள்வி, இப்ப சைனாவுல ஒரு கிளியின் கண்களை, ஒண்ணு ஒரிஜினல் கண்ணு, இன்னொன்னு கேமரா. இப்ப நம்ம டிஜிட்டல் கேமரா வச்சிருக்கோமே, அந்த மாரி டிஜிட்டல் கேமராவ சிப்போட பொருத்தியிருக்காங்க. இந்த கண்ணு உருடும் பொழுதெல்லாம் அந்த கண்ணு உருடும். ஆனா அந்த டிஜிட்டல் சிப்ல இருக்கிறது டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கு சின்னதா மண்டையில ஒரு ஆண்டனா வச்சு வெளிய வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் உளவு பார்க்க வேண்டியதா இருக்கோ, அந்த கிளிய அங்க போய் சமிக்ஞை குடுத்து அங்க உட்கார வைப்பாங்க. அது பார்க்கிற பார்வை நமக்கு தெரியாது. இந்த கேமராவுல பார்க்கிறது அப்படியே இங்க வந்து சேர்ந்துரும். அதனால இது அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்தியாவுல நான் அது மாரி பண்ண முடியல. நான் பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்றேன். தேடி தேடி பார்த்தா என்னால அந்த 7 சக்கரங்கள் வரைக்கும் வர முடியுது. அதுக்கு மேல போக முடியலன்னாங்க. ஸோ அப்ப சில செய்திகள வச்சு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது மாரி எது இருந்தாலும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட தாண்டி தான் வரும். வேறு விதமான மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணா, அல்லது ஒரு ஜாமர் நீங்க உற்பத்தி பண்ணா, அந்த மாரி ஒரு மனிதனை கூட அவ்வாறு நீங்க செய்ய முடியும் என்ற கருத்த வைக்கிறேன். ஏன்னா ஆராய்ச்சிக்கு உகந்ததாக இருக்கு நான் எடுத்துட்டு போறேன்னு போயிட்டார். எங்க ராணுவத்துல, ராணுவ ஆராய்ச்சி கூடத்துல இருக்கிறவரும் வந்து கேட்டுட்டு போறாரு. நான் செய்தது எவ்வளவுன்னு தெரியாது. ஆனாலும் அவருக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை குடுத்திருக்கேன் அப்படின்னு தெரியுது. இந்த மாரி ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவர்களே, இப்ப மருத்துவத்துறை இருக்காங்க. இந்த மாத்திரை குடுக்கறதுனால, அவருக்கு கொஞ்சம் யோசனை இருந்தால், இந்த ரசாயனம் எதோடு ஒருந்து போகிறது? இந்த கொள்கைகளின் ஆட்சி பிரகாரம் இவங்களுக்கு இந்த ரசாயனம் கூடி இருக்குமா? குறைந்திருக்குமா? அப்ப நான் குடுக்கிற டோசேஜ் சரியா இருக்குமா? மருத்துவ படிப்பு மாணவர்களுக்கு சரியா இருக்கும். உயிரியல்,
உயிரைப் பற்றி ஃபண்டமெண்டலுக்கு விஞ்ஞானம் வரல. உயிர்னா என்ன? அதான் மெல்ல தொட்டு பார்க்குறாங்க. பயோ ஃபோட்டான்னு வர்றாங்க. உயிர் என்ன வேலை செய்யுது? உயிர் இருக்கிற வரைக்கும் இயங்குது. உயிர்ன்னு ஒண்ணு வைக்கல. அங்க உள்ளுக்கு இருக்கிற பொட்டாசியமும், அயனும் என்ன விதமாக ஒரு செல்லுக்குள்ள பொட்டாசியத்திலிருந்து அயனும், அயன்லேருந்து பொட்டாசியம் ஒரு செல்லுக்குள்ள பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம், அந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆனா உயிர் இருக்குன்னு வைக்கிறாங்க. ஆனால் உயிர் என்பது பருப்பொருள் தான். அது பார்ட்டிகளா இருக்கு. அதுதான் உடல நடத்துது என்கிறதுக்கு அவங்க வரல. அந்த இடத்துல தத்துவமா இருக்கு. உயிர் என்பது தத்துவம். பயோ ஃபோட்டான்னு சொன்னா விஞ்ஞானம். சோ அது நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்றது? சோ அத நிரூபணம் பண்ண முடியாத நிலை. ஏதாவது ஒரு கோணத்தில் அது நிரூபணம் ஆகும். ஏன்னா விஞ்ஞானமும் தேடிட்டே இருக்கு. இப்ப எபிஜெனடிக்ஸ் போயிருக்காங்க. ஜெனடிக்ஸ் நமக்கு இதுவரைக்கும் வந்த மரபியல். அது எத்தனையோ விதத்துல பிரிச்சிருக்காங்க. ஜெனடிக் என்ஜினியரிங். சோ சரியா இருக்குன்னு குடுக்குறாங்க. தவறா போறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இப்ப ஒண்ணோடு ஒண்ணு இணைக்கிறாங்க. இப்ப அந்த மாரி சொல்ற இப்ப இந்தியாவுக்குள்ள வந்த பருத்தி, அந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஜெனடிக்கலி ஜிஎம் மியூட்டட் ஜெனடிக்கலி மியூட்டட் சீட்ஸ்ன்னு குடுக்குறாங்க. சோ மரபியல் சார்ந்தது. அத விதைச்சா அவங்க சொன்ன மாரி காய்ப்புழுக்கள் இல்ல. நோய் தாக்காமல் இருக்கு. ஆனா ஆடு, மாடு சொன்னா சாப்பிட்டா செத்து போகுது. எல்லாம் செத்து போகுதான்னா இல்ல. கொஞ்சம் மாடு, கொஞ்சம் ஆடு சாகுது. இத அந்த மரபியல் சார்ந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஒத்து வரதில்ல. இப்ப நான் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கல. அதனால அது என்ன நடந்திருக்கும்? அப்ப ஒரு ஜீனுக்குள்ள ஒரு ஒரு ரசாயனம். இப்ப 2 இந்த பூச்சி தாக்காத ஒரு செடியில் உள்ள ஒரு ஜீன். அதே போல இந்த பருத்தி விதையில இருக்கிற பூச்சி எந்த இடத்துல எந்த ஜீன் பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகிறதோ, அந்த ஜீனுக்கு பதிலா அந்த விஷச்செடியில் உள்ள ஜீன ஏத்திர்றாங்க. செடிக்கு ஜீனு, காய்க்கு ஜீனு, பருத்தி விதைக்கு ஜீனு. ஆனா பருத்தி எடுத்து நம்ம திங்க போறதில்ல. பருத்தி பஞ்சா எடுத்து நம்ம பயன்படுத்திக்க போறோம். அவங்க ஆராய்ச்சி சரிதான். ஆனால் இலைகளில் இருக்கிற விஷத்தை என்ன பண்றது? விஷம் இல்லைன்னு அவங்க எட்டுன வரைக்கும் விஷம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த மாடோ, ஆடோ குறிச்சு சாப்பிட்டதுன்னா செத்து போயிடும் என்பது மிகச் சரியான உண்மை. இந்த விவசாயி சொல்லும்போது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சியாளனாக இருந்து பார்த்தால் அது சரின்னு படுது. இந்த மாரி மருத்துவத்துறையா இருக்கலாம். சில மருந்துகள் ஒவ்வாமையில இருக்கும். ஏத்துக்க மாட்டாங்க. சில இன்ஜெக்ஷன் போட்ட உடனே இந்த பெனிசிலியம் 2வது உலகப் போர்ல பெனிசிலியம் தான் மிகப்பெரிய மாபெரும் மருந்து. காயம் பட்டவர்கள வெகு விரைவாக குணப்படுத்தியது இந்த பெனிசிலியம் தான். ஆனா என்ன ஆச்சு? லட்சத்துல ஒருத்தருக்கோ 2 பேரோ அந்த பெனிசிலியம் ஒத்து போறதில்ல. ஆனா இந்த இன்ஜெக்ஷன் போட்டோனே செத்து போறாங்க. 1,00,000 பேர் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனா ஒருவரோ 5 பேரோ அதுல செத்து போறாங்க. அது முதல்ல விஞ்ஞானம் ஒத்துக்கவே இல்ல. இல்லவே இல்ல. நாங்க லட்சம் பேர காப்பாத்திருக்குன்னு வாதம் புரிஞ்சது. அப்ப அது ஒரு ஆராய்ச்சி. இந்த குணமுடையவர்களுக்கு இந்த பெனிசிலியம் ஒத்துக்கலைன்னு. அப்புறம் தான் டெஸ்ட் டோஸ் போட்டு ஒத்துக்கொண்டால் அலர்ஜி ஆகலைன்னா மட்டும் தான் அந்த மருந்த ஏத்துவாங்க. அப்ப விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது எல்லாம் 100% கரெக்ட்ன்னு யாருமே சொல்ல முடியாது. அதை மேற்கொண்டு நகர்வுக்கு சாதாரண ஆள் கூட சொல்ல முடியும். ஆனால் அதற்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் காரண காரியங்களை விளக்கணும். அது எல்லோருக்குள்ளும் இருக்கு. நமக்கும் அது சாத்தியம் தான். அப்ப அந்த மாரி உயிரியல் சார்ந்தது. நீங்க மருத்துவம் அதுல வருது உள்ளுக்க. இப்ப நீங்க லேட்டஸ்ட்டா வச்சிருக்க அ ஜீன் ஜீன்ல வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஜீன் அல்லது ஒரு வயால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வயால் டிஎன்ஏவுல எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 165 சிடில என்னென்ன எத்தன ஜிபி ஏத்துறீங்களோ, அத்தன ஜிபிய இந்த டிஎன்ஏவுல கொஞ்சூண்டு இடத்துல அவ்வளவு ஏத்த முடியும் அப்படின்னு வந்திருக்காங்க. எது தாவர ஜீனா இருக்கலாம், மனித ஜீனா இருக்கலாம், எதுல வேணுமானாலும் இருக்கலாம். இந்த டிஎன்ஏக்குள்ள இவ்வளவு பதிவுகளை ஏற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
நாம என்ன சொல்றோம், கருமைய பதிவு சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல இருந்து இந்த வரைக்கும் வந்தது அந்த ஒரு சிங்கிள் செல்ல, சிங்கிள் கோடானுக்குள் இயற்கை நிறுத்தி வைத்திருக்கிறது. இது அப்படியே இப்ப எங்க நம்ம எலக்ட்ரானிக்ஸ்க்கு போலாம். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்க டிவைஸுக்குள்ள தான் மெமரி வச்சிருக்கு. அது ரேம், ரோம்ன்னு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ்ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வச்சிருக்கு. இத என்னால சொல்ல முடியுது. ஆனா என்னால நிரூபணம் குடுக்க முடியல. தேடிக்கிட்டே இருக்கேன். அதனால பார்க்கிறவங்கலாம் கேட்கிறேன். இந்த உள்ளுக்குள்ள சிலிக்கான்ல இருந்து எப்படிப்பா எலக்ட்ரிக்கல் உற்பத்தி ஆகுது? உளு உ எலக்ட்ரிக்கல்ல நீங்க எப்படி என்ன பண்ணிட்டு போறீங்க? எல்லாம் அவங்களுக்கு அதிகம் படிச்சவங்களே. அது கொஞ்சூண்டு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. அதிகம் வரல. நான் சொன்னேன், துளியூண்டு ஒரு ஓட்ட போட்டிருக்கீங்களே! பார்த்தீங்கன்னா, மதர் போர்டுல நெறைய ஓட்ட போட்டிருப்பாங்க. இந்த ஓட்டை எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அந்த மதர் போர்டுல இருக்க 2 டிவைஸ். ஒண்ணு பாசிட்டிவ், நெகட்டிவ். அந்த ஓட்டைக்கு பக்கமா கொண்டாந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள சர்க்குலர் மோஷன். அந்த ஓட்டைக்குள்ள இருக்க சர்க்குலர் மோஷன் வெட்ட வெளி தான். ஆனா, அந்த காந்த புலத்தை இது இருக்கிற வரைக்கும், இந்த எலக்ட்ரிக்கல் இருக்க வரைக்கும் அந்த காந்த புலத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அழிய அழிய பாதுகாத்துக்கிட்டே வருது. ஸோ ஒரு உண்மை உணர்வு, தத்துவம் தெரியுது. ஆனா விஞ்ஞானம் ஆக்க முடியல. ஆனாலும் நாம இன்புட்டா சில விஷயத்த போட்டு வச்சா, யாருக்கோ தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க. வேதாத்ரி மகரிஷி தன் வாழ்நாள் முழுவதும் தொலைச்சிருக்காரு நமக்காகவே. அவரு ஆராய்ச்சி பண்ணி அத்துணையும் நம்மகிட்ட எளிமையா எந்த பைசாவும் வாங்காம நம்மகிட்ட குடுத்துருக்காங்க. அவருடைய ஆசை இதை எப்படியாவது நீங்க வெளிய எடுத்துட்டு போங்க. 4 பேத்துக்கு சொல்லிக் குடுங்க. அதுல யாராவது தேவைப்படுறவங்க. எதுக்கு? வாழ்க்கை கல்விக்கு மட்டும் நம்ம எடுத்துட்டு போறோம். அவருடைய நோக்கம் உலக அமைதின்னு மட்டும் வச்சுட்டார். ஆனால் இதற்குள்ள இருக்க தத்துவங்கள் ஏராளமான விஞ்ஞான உண்மைகளை, அறியப்படாத விஞ்ஞான உண்மைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பது மறுக்கவே முடியாது. அப்ப நம்ம அத என்ன பண்றோம்? அதை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்ப நம்மகிட்ட குடுத்துட்டாங்க. இது உலகத்த உய்விக்க போகுது. அப்ப உலகத்துல எதெல்லாம் நமக்கு முடியலையோ, அல்லது எங்க தடுமாறி நிக்குதோ, அல்லது கண்டுபிடிச்சு குடுத்துட்டு நான் சூப்பரா கண்டுபிடிச்சுட்டு நிக்கிறாங்களோ, அந்த இடத்தெல்லாம் இந்த மனம் சில விஷயங்களை நமக்கு புலப்படுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட உண்மைகளை எடுத்து வைக்க வல்லமை நிச்சயமாக மனதை படித்தவர்களுக்கு. ஏன்னா நூற்றாண்டுகளுக்கு தான் ஒரு ஞானி வந்தாங்க. ஆனால் வேதாத்திரியத்தில் இன்னைக்கு ஏராளமான பேர் ஞானிகளாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. நான் அவங்க மாரி இல்ல, அவங்க மாரி கவி சொல்ல முடியல, அவங்க மாரி யோசனை பண்ண முடியல, அவங்க மாரி என்னால பேச முடியல, அப்படின்னு அவங்க மாரி சர்வீஸ் பண்ண முடியல. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட உங்களுக்கு என்ன தோணுதோ, தோணும் பொழுதெல்லாம் எழுதிட்டே வாங்க. எந்த துறையா இருந்தாலும் சரி. நிச்சயமாக அதற்கான நபர்கள். ஒண்ணு ஏற்கனவே உடலை விட்ட ஆன்மாக்கள். அவங்க என்னென்னலாம் யோசனை பண்ணாங்களோ உங்களுக்கு எளிமையா ஃபீட் பண்ணி குடுப்பாங்க. அப்ப நமக்கு வாய்ப்பு என்னன்னா, இந்த தவம் பண்ண பல உண்மைகள் புலப்படும். ஆனா சரியா தவறா ஒத்துக்குவாங்க, ஒத்த மாட்டாங்களா? யார பத்தியும் கவலைப்படாதீங்க. எழுதி வைங்க. நாம குழுக்களாக மாத்திக்கலாம். அங்கங்க ஒரு குழுவை ஆரம்பிச்சு வைக்கலாம். அவங்க சரியா இருக்குன்னு அனுப்புறவங்க அடுத்த செக்டாருக்கு அனுப்பி வைக்கட்டும். அப்ப நம்ம ஆராய்ச்சி மனோபாவம் இப்ப R&D என்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மெத்த படித்தவர்களுக்கு மட்டுமல்ல. நீங்க 2ஆம் வகுப்பு படித்திருக்கலாம், 3ஆம் வகுப்பு படித்திருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட உண்மை உணர்வு. அதோட நீங்க எதோட கம்பேர் பண்ணி இது சத்தியம்னு உணர்றீங்க. அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. ஒரு விஞ்ஞானியோட இருக்கலாம். அல்லது உங்களுக்கு இதே மாரி ஏற்பட்ட மெத்த படித்தவர்களா இருக்கலாம். அல்லது ஒண்ணுமே தெரியல எனக்கு. நான் அப்படி இல்ல அப்படின்னு நினைக்கலாம். அத பத்திலாம் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு தோணுனத நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. யாரெல்லாம் இதோட ஒத்து போறாங்க. அப்ப நம்ம ஒருங்கிணையலாம். எனக்கு இப்படி தோணுச்சு, எனக்கு இப்படி தோணுச்சு. அப்ப எதனால இப்படி தோணுச்சு? எதோடு இணைச்சு பார்க்கிறோம். ஸோ அது உடல்நலமா இருக்கலாம், மனவளமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், சமூக சீர்திருத்தமா இருக்கலாம். எது வேணுமாலும் இருக்கட்டுமே. இந்த உலகுக்கு நம்மால் கொடுக்க முடியும். இந்த ஸ்ரீரங்கத்துல சொல்லுவாங்க, உலகை மாற்றுதல், உலக்க மாற்றுதல் இல்லைங்க அது. உலகை மாற்றுதல். யாரோ உலக்கை வாங்குவாங்க. நான் குத்துறேன், நான் குத்துறேன், நான் குத்துறேன்னு
அந்த மைக் மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். கட் ஆயிடுச்சு, போன் வரும். உலகை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகை மாற்றுதல்ல உலகை மாற்றுதல். இந்த உலகை மாற்றுதல என் பங்கு நான் எடுத்துக்கிறேன். அது சின்ன ஆராய்ச்சி நினைக்காதுங்க. அது உலகத்துக்கு தேவைப்படுது. அப்ப எதுவா இருந்தாலும் ஒரு பேப்பர் போட்டு எழுதி அது கொஞ்சம் ஆய்வு பண்ணி அப்படியே சும்மா ஏதோ என் பேருக்கு எழுதிட்டு எழுதாத எழுதி செய்தால் நாமும் விஞ்ஞானிகளா, ஒவ்வொருத்தரையும் மகிழ்ச்சி நம்மளை விஞ்ஞானிகளா மாத்தி வச்சிருக்காங்க. அது மாதிரி எந்தெந்த துறையில போலாம். கணிதம், கணக்கு எழுதுறவங்க, கணக்கு ஒரு அடிப்படை விதமாக இருக்கிறது. கணக்கீடு மூலமாக இந்த ஃபார்முலா எத்தனையும் கணக்கீடு தான். அப்படி கணக்கீடு வழியாக நம்மளால கொண்டு போறதுக்கு வழி இருக்கு. இப்படி நிறைய இப்ப ஒரு அணுவுக்கு கீழே இப்ப நீ கேக்குறாங்களே நியூட்ரினோஸ் வர்றாங்க. என்னவா இருக்கும் நியூட்ரினோஸ்? என்னவா இருக்கும்? வேதாத்திரியத்தில் இருக்கும் கேட்டா சொல்லுவாங்க, சரி கிட்ட அவங்க சொல்ற நியூட்ரினோஸ் நாம் சொல்ற இறைத்துகளின் கூட்டாக தான் இருக்க முடியும். யாரோ படிக்கிறாங்கன்னு இல்லைங்க, நமக்கு அது எளிமையாக புரியுது, உணர முடியும். 5 புலன் வழியாக அவங்க உணர்ந்ததைத்தான் எப்படியாவது ஆராய்ச்சி பண்ணி மாத்தி வச்சிருக்காங்க. நமக்கும் மனதை கொண்டு 6வது அனுமான அறிவை கொண்டு நாம இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கோம். அப்ப எங்கெல்லாம் மனிதனுடைய மனிதன் நெருக்கம் எப்படி இருக்கும், எதெல்லாம் வந்த விலகனா வெட்டிக்கும், எந்த கோணத்தில் இது வெட்டி கொள்ளுகிறது. கோபம் என்பதை நீங்க ஆராய்ச்சியோட பாருங்களேன். ஒரு காந்த புலம் இன்னொரு காந்த புலத்தை தூண்டி விடுகிறது. கோபம் மற்றவரை ஒரு சின்ன சங்கிலிங்கிறமே. அப்ப இந்த கோபச்சங்கிலி இந்த காந்த புலம் எங்கே உருவாகிறதோ அடுத்தவர்கள் உருவாக்கும். மனிதனுக்கு மட்டுமா என்றால் விலங்குகள் கூட. ஒரு நாய் பார்த்து தேவையில்லாம குலைச்சுன்னா அவங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா அந்த நாய்க்கு கோபம் இருந்தது. காந்த புலம் நம்மையும் மாத்துது. இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம்? அடடா இது அவங்க செஞ்சதா, இது அவங்களுடைய கோபம், என்னையா தாக்கணும், விலகி நடக்க முடியும். அப்ப நடத்தைவியல்ல, சமூக அறிவியல்ல நம்ம இதை கொண்டாந்து கொடுக்க முடியும். ஓஹோ, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா, இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கா, இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கா, அதுதான் என்னை மாத்தா. அப்ப கொடுக்கலாமே அதெல்லாம். அணுவுக்கு கீழே உடைச்சு உடைச்சு கொண்டு போய் இப்போ போசான் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. நியூட்ரினோஸ் தேடிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு எனர்ஜியை பத்தி பேசுறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் பொருளுக்குள் எனர்ஜி பாக்குறாங்க. பொருளை தாண்டி இருக்க எனர்ஜி வரமாட்டேங்கிறாங்க. ஓரளவுக்கு தொட்டு பாக்குறாங்கன்னா ஒத்துக்கிறது இல்லை. உடல்ல இருக்கு நம்ம காந்த புலத்தை ஆறான்னு பாக்குற விஞ்ஞானம் பாக்குது. இந்த காந்த புலத்தை ஆறான்னு சொல்லி பாக்குது. உடல் இது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியில வர்றது, வெளியில வர்றது எனர்ஜின்னா பிசிக்கல் பாடியை தாண்டியும் எனர்ஜி இருக்குதுன்னு ஒத்துக்க வேண்டியதுதானே? ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப ஆட்டமா இருந்தாலும் ஆட்டத்தை தாண்டி எனர்ஜி இருக்கணும். ஆட்டத்துக்குள் எனர்ஜி, பொருளுக்குள் எனர்ஜின்னு பாக்குறாங்க ஒழிய பொருளை தாண்டி இருக்க எனர்ஜி. அப்ப கிரியேஷன் எப்படி ஆகுது? அந்த ஸ்பேஸ விஞ்ஞானம் விட்டுடுச்சு. ஸ்பேஸோட கம்ப்ரசிவ் பிரஷர் ஃபோர்ஸ் இந்த அணுவை சூழ்ந்தெழுத்துவதனால் தொடர்ந்து ஆற்றலை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. வேதாந்திரிய மகிழ்ச்சி வர்றாங்க. சோ யோசிங்க. அல்லது நம்ம பிள்ளைங்க கொடுங்க. இந்த 2 தலைமுறையில 3வது தலைமுறையிலாவது உங்களுக்கு வந்து ஓகோ அதை இயல்பாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அது கொண்டாந்து கொடுத்துரும். அடுத்த தலைமுறையை நம்மளால டியூன் பண்ண முடியும். எதை கொண்டு? நம் மனதை கொண்டு அந்த மனதுக்குள்ள நாம் உணர்ந்த உண்மைகளை வெளிப்படுத்த முடியும். அதற்கு நமக்கு ஒழுங்கமைப்பு இருக்கணும். இது சரிதான் என்கிற உண்மை எப்போ இது சரிதான் உங்களுக்கு தோணும்? சொல்லால் நம்பாதே. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. 100 தெரியுது. சுயமாய் சிந்தித்த தெளிவா தவம் என்ன கிடைச்சிருங்க. தவம் ஒரு அற்புதம், மிக அற்புதமானது. மனதை கொண்டுதான் இது அத்தனையும் பார்க்குது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயத்த பார்த்தாலும் இந்த கண்டுபிடிப்பின் ஆணிவேர் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நான் மனதில் தான் ஆரம்பிக்குது. ரைட் சகோதரர் பறக்க முடியும் நினைச்சாங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான். ரைட் சகோதரர் முயற்சி பண்றாங்க. எப்படிலாம் பற முடியும்? எப்படி அது பறக்குது? என்ன மாதிரி மூக்க வச்சிருக்கு? அதனால இருக்கு. அப்ப காற்றை கிழித்து கொண்டுதான் இருக்குது. காற்றை எப்படி யூஸ் பண்ணா இது பறக்க முடியும்? அந்த கண்டுபிடிச்சதனுடைய அடிப்படை தான்
இன்னைக்கு நாம் பறக்கிற விமானம் மேற்கொண்டு மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பண்ணி நாம சுலபமா பயன்படுத்துறோமே. நாம் இவ்வளவு சௌகரியமாக வாழ்வதற்கு எத்தனையோ விஞ்ஞானிகள் தன் காலத்தை தொலைத்திருக்கிறார்கள். இது உண்மையை அறிஞ்சுக்குங்க. மெய்ஞானிகள் மட்டுமல்ல, விஞ்ஞானிகளும் கூட. விஞ்ஞானத்தை மட்டும் உலகம் ஏற்றுக்கொள்கிறது. மெய்ஞானம் அறுதியிட்டு சொல்லப்படாததினால் மெய்ஞானம் ஏற்றுக்கொள்ள. அது மட்டும் இல்ல, இந்த மெய்ஞானம் அனைத்தையும் இணைத்து பிடிக்கிறது. ஒரு துறைக்கு சார்ந்ததில்ல. மனிதன் சொன்னீங்கன்னா, மனிதனுக்குள்ள பிசிக்கல் இருக்கு, கெமிக்கல் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக்கல் இருக்கு. இது இன்னும் இந்த பிரைமரி எனர்ஜி அணுவியலுக்கு கீழே சபாடாமிக் பார்ட்டிகள் எப்படி இருக்குங்கிறத மனுஷனை வச்சுக்கிட்டே பேச முடியும். அத்தனையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தகுதி தத்துவத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா ஆன்மீகம் என்கிற சொல் அல்லது யோக் என்பது எதோடு எதை இணைக்கிறது? இப்ப எனர்ஜியும் பொருளும் எப்படி இணையுது? எனர்ஜியும் காலமும் எவ்வாறு இணையுது? அப்ப எனர்ஜியும் ஸ்பேஸும் எப்படி இணையுது? இது எல்லாமே தத்துவம் சார்ந்தவர்களுக்கு அல்லது அகவியலை சார்ந்தவர். விஞ்ஞானத்துக்கு சொல்ற அகவியலாளர்கள் ஒண்ணு வச்சுக்கலாம். விஞ்ஞானிகள் விண்ணு வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த விண்ணு எங்க இருந்து வந்துச்சு? சொல்றாங்களே பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. உலகம் அது ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒத்துக்குது. அதுக்கு காரணம் அதுக்கு ஒரு கருத்தியல் வைக்கிறாங்க. ஒளி வளைகிறது. வளைந்தால் இந்த ஒளி ஒரு ஒரு புள்ளியில் ஒடுங்குவதற்கு 13.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. பிரபஞ்சத்தின் அளவு இது அனுமானம். எதையாவது வச்சு கணக்கீடு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒளி வளைகிறதுன்னு தெரிஞ்சாச்சு. வளைந்து கொண்டே வந்தால் இதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? 13.7 பில்லியன் ஆண்டு கணக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இப்பிரபஞ்சம் உருவாகி இருக்க முடியும். இப்ப அங்க அனுமானம் தான். உருவானதுன்னு சொல்ல, உருவாயிருக்க முடியும். அது தோன்றிய பொழுது அட்டாமிக் நியூக்ளியஸ் அளவுக்கு இருந்தது. ஒரு 43 நிமிடத்திற்குள் கணக்கு போடுறாங்க. 43 நிமிடத்திற்குள் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கான பிளாஸ்மா உருவாயிடுது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பிளாஸ்மான்னா என்ன? வெறும் எனர்ஜி ஒன்றுமே இல்லை. ஒரு புள்ளி, ஒரு புள்ளியிலிருந்து ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ 43 நிமிஷத்துக்குள்ள கணக்கீடு வச்சு சொல்றாங்க. அது விஞ்ஞானம் ஒத்துக்கும். ஆனால் இந்த வெளியே நம்மளால கன்சிடர் பண்ணி ஒத்துக்க வைக்க முடியல. ஏன்னா எப்படி ப்ரூவ் பண்றது? சோ நம்ம யோசிச்சோம்னா நம்ம சந்ததிகள் கொடுத்துரும். சோ அந்த வெளி என்கிற தெய்வம் இது என்னவே பேர் கொடுங்க. அப்ப நம்மளால அனுமானிக்க முடியும். நாம் யோசனை செய்ததை நம்மால் முடியாவிட்டாலும் நம் சந்ததிகள் சாதித்து விடும். சோ நம்புங்க, நம்புறது மட்டும் இல்ல, உண்மையும் கூட. என்னை சொல்லி கேட்டீங்கன்னா, நீ எல்லாம் ஒரு பிஹெச்டி முடிச்சிருப்பேன்னு சொன்னா நானே சிரிப்பேன். நல்ல எளிமையா இருக்கு. உணர்வது எளிமையா இருக்கு. உணர்ந்ததை கொண்டு வர்றதுதான் சிரமமா இருக்குது ஒழிய, உணர்ந்ததை எளிமைப்படுத்தப்பட்டு எதோடு சேர்த்து பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப வாய்ப்பு வசதி நமக்கு அதிகம். முதல்ல எடுத்து ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா, ஒரு வரி அல்லது ஒரு புத்தகத்தில் ஒண்ணுமே நாம் தேடியது கிடைக்காத போகும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன தேடுறோம்னு கொடுத்தீங்கன்னா, கொட்டுவதற்கு கூகுள் ரெடியா இருக்கு. அது பிழையா இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த பிழைக்குள் நீ 100 புத்தகத்தை படிக்கிறதை விட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சர்ச் பண்ணி பார்த்தல். நீங்க என்ன தேடுறீங்களோ, சரியானது தேடினா அது எத்தனையோ கூட ஒரு பிழையானதோட நீங்க சரியானது தேடுறது உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அதற்கு கூகுள் என்கிற எல்லோருக்கும் அறிகிற வாய்ப்பை அது கொடுக்குது. அது எந்த துறையானாலும் இருக்கட்டும், இயற்பியலா இருக்கட்டும், குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டான என்ன? திஸ் இஸ் எனர்ஜி பேக்கெட்டுங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இறைத்துகளுக்கு லீஸ்ட் லெவல்ல நாம் சொல்ற காந்தம், சாமிஜி சொல்ற நிழல் விண்களுக்கு இந்த குவாண்டா ஒத்து போகுது. யோசிக்கிறவங்க அதை கொண்டு விட்டுமே. நான் அதுதான் பஞ்சத்தன் மாத்திரை அடையும். இறைத்துகள் பொருளாக மாறுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய காந்த புலம் பஞ்சத்தன் மாத்திரை அடையும். அப்ப நாம் பேசுவது அது வள்ளுவருக்கு தெரியுது. சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம் என்ற இந்த 5 வகை தெரிவான் கட்டே உலகுங்கிறார். மேலோட்டமா பார்த்தா ஒரு அர்த்தம் கிடைக்குது. நான் பேசுவதற்கு முன் இந்த ஒளி என்னவாக இருந்தது? எண்ணமாக இருக்கிறது. எண்ணத்திற்கு முன் என்னவாக இருக்கிறது? இருப்பான பதிவாக இருக்கிறது. பதிவிலிருந்து எப்படி எழுந்தது? கோடி கோடி பதிவுகள் இருந்தாலும் ஒரே ஒரு பதிவை எப்படி மூளை செல்கள் எடுத்து என்னிடம் விரித்து காட்டியது? விரிந்த வார்த்தைகள் விரிந்தது எப்படி ஒளிக்குறிப்பாக மாறி வோக்கல் கார்டு அசைச்சு ஒளியா மாத்துச்சு? வந்தது எப்படி காற்றில் இருக்க காந்தம் ஏற்றுக்கொண்டது? ஏற்றுக்கொண்ட காந்தத்தை எப்படி மீடியா வழியா கடத்துச்சு?
அடுத்தவருடைய செவிக்கு அது எப்படி சென்றது? வந்த ஒலி என்னவாயிற்று? இதற்கு விடை தெரிந்தால் உலகம் உனக்கு வசப்படுங்கிறார். உலகை ஆள்ன்னு சொல்ல. ஓ, நடக்கிறதெல்லாம் உனக்கு புலப்படும்பா, வசப்படுங்கிறார். சோ நாம் இந்த வேதாத்திரியத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இப்ப எத்தனை துறை இருக்கோ, அது அணுவியலா இருக்கலாம், குவாண்டம் பிசிக்ஸா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம், சாப்ட்வேர் துறையில இருக்கலாம், அண்டவியலா இருக்கலாம், அஸ்ட்ரோபிசிக்ஸா இருக்கலாம், சோதிடமா இருக்கலாம், நியூட்ரினோஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம், மரபியல் இருக்கலாம். ஃபோர்ஸ் எனர்ஜியை பத்தி மட்டுமே நான் பேசுறேன். என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, இப்ப நம்ம கெமிக்கல் எனர்ஜி, இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, அதை பத்தி சிந்திப்பதற்கான வாய்ப்பை வேதாத்திரி மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாரும் அந்த வேலையை செய்யணும். எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. இப்ப நுட்பமாக ஒரு துறையை நீங்க எடுத்துக்குங்க. நேர்மறையாக அணு ஆயுதங்கள் இருப்பதனால் அணு விஷயம் எழுதிட்டார். அணுவை பத்தி யோசனை பண்ணீங்க. அதுல கதிர்வீச்சு எப்படி இருக்கும்? என்ன பாதிப்பை உண்டாக்கும்? இது ஒருவேளை தவறுதலாக வெடித்தால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்? தாராளமா ஆய்வு பண்ணுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்னைக்கு உலகம் முழுவதும் தேடுறாங்க. என்ன பண்றது? எப்படி பண்றது? மக்கும் பிளாஸ்டிக் என்ன பண்ணா வரும்? எதை பயன்படுத்தலாம்? ஒரு வாழை மட்டையிலிருந்து எப்படி செய்யலாம்? யோசனை பண்ண உங்களுக்கு அந்த அந்த நிலையில் இருக்கும் இது கிடைத்தே தீரும். பிளாஸ்டிக் வரமா சாபமா? ரெண்டும் தான். ஒவ்வொன்றுக்குள்ளயும் வரமும் இருக்கு, சாபமும் இருக்கு. அப்ப இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எப்படி கொடுக்கலாம்? மக்களிடம் எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி குளோபல் வார்மிங், உலகம் வெப்பமயமாக்கிட்டே இருக்கு. ஏன் பங்கு என்னங்கிறோம்? எல்லாரும் போடும் பொழுது ஒவ்வொரு துளி தான் போடுறோம். ஆனால் அது பெரு வெள்ளமாக மாறிவிடுது. இது தெரியணும். அப்ப என்னிடத்துல எப்படி குறைக்கிறது? எவ்வளவு பண்ணலாம்? அல்லது எப்படி மாற்றி அமைப்பு? மரங்களை நட்டால் வார்மிங்கை எப்படி குறைக்கலாம்? என்னென்ன விதத்தெல்லாம் குறைக்கலாம்? அப்ப இந்த ஆய்வு நிச்சயமாக உலகத்துக்கு பயன்படுத்தும். உங்களுக்குள்ள சின்ன குடுவைக்குள் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப நாம் கண்டுகொள்ளுகிற ஒரு சின்ன விஷயம் யாரையோ தூண்டி நிச்சயமாக அந்த கருத்து விஞ்ஞானமாக வெளிப்பட்டே தீரும். யார் மூலமாகவே? ஏன் இந்த முயற்சி செய்யக்கூடாது? எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற நினைப்பதை விட எத்தனையோ வாய்ப்பை வேதாத்திரி மகரிஷி நமக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் அதிலிருந்து ஒரு கிள்ளி எடுத்தோம்னா நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு நம்மால் பல விஷயங்களை எடுத்து செல்ல முடியும் விஞ்ஞான ரீதியாக. அப்பேற்பட்ட நிகழ்வில் ஆழியார்ல இருந்து R&D நமக்கு உதவிட்டு இருக்கு. இது ஒரு செக்டாரா பிரிச்சுக்கலாம். முயற்சி பண்ண அந்த குழு அமைப்பு ஒவ்வொரு குழுவுக்காக பரிந்துரை செய்து இதை ஏற்றுக்கொள்ளுகலாமா வேண்டாமா, அல்லது இன்னும் கொஞ்சம் அவங்கள ஆராய்ச்சி தூண்டி விடலாமா என்கிற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு மாணிக்க வாசகமியா அந்த தலைப்பு கொடுத்தாங்க. எனவே எல்லோருக்குள்ளும் அந்த சிந்தனை திறன் இருக்கு, மனதுக்கு அந்த வல்லமையும் இருக்கு. நாமும் விஞ்ஞானிகளாக, தத்துவ விஞ்ஞானிகளாக, அல்லதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துடலாம். நாம் கொடுத்து ஆராய்ச்சி பண்றது அவங்க ஏத்துக்கிறாங்க, நமக்கு என்ன? இந்த உண்மையை உலகுக்கு கொடுத்துட்டு போறது. ஒரே எழுத்து என்ன மடல்ல சொல்லலாம், பனை ஓலையில எழுதி வச்சு காப்பாற்றப்பட்ட திருக்குறள் இன்னைக்கு நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆனா நமக்கு டிஜிட்டல் உலகத்துல இருக்கும். யார் வேணுமானும் உலகத்துல யாரோட வேணாலும் பகிர்ந்து கொள்ள முடியும். எனவே உங்க கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். உங்களிடம் ஏற்படும் கருத்து பிழையானதாக இருக்க முடியாது. அது இருந்ததுன்னா அப்படியே தவத்தில் நின்று யோசனை பண்ணி பாருங்க. அதுல உண்மை இருக்கும். உலகுக்கு சொல்லுங்கள். எனவே அது ஆராய்ச்சியாக இருக்கும். மறுக்க வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம். வேதாத்திரியத்தில் உள்ள அத்துணை பேரும் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளே. இது ஒரு காலம் உலகத்துக்கு சொல்லும். அப்பேற்பட்ட காலத்தின் முதல் அடியில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறைய செல்லும், உயர்வுகள், மெய்ஞானம் அங்கு வாழ்கணும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.